ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம திசை கணக்குகள்ல இந்த கணக்கை பார்க்கலாம். சர்வேஸ் தனது வீட்டிலிருந்து மேற்கு திசையில் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் தனது வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றார். பின்னர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர் பயணம் செய்து தனது பள்ளியை அடைகிறார். அவரின் வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு யாது? சரிங்க, இந்த மாதிரி கணக்குகள் எப்படிங்கிறத பார்க்கலாம். இது பித்தாகரஸ் தேற்றத்தின்படி அமைக்கப்பட்ட மாதிரி இருக்கு. திசை கணக்குகள்னாலே வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு எப்பொழுதுமே திசை கணக்குகள்ல சென்டர்ல இருந்து புறப்படணும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, சர்வேஸ் சென்டர்ல இருக்காரு. இதுதான் அவருடைய வீடு. தனது வீட்டிலிருந்து மேற்கு திசைங்கிற இந்த பக்கம் வரார். மேற்கு திசையில் 3 கிலோமீட்டர் தூரம் போறார். அப்ப இவ்வளவு தூரம் போயிட்டு இங்க 3 கிலோமீட்டர்னு எழுதிக்கங்க. 3 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறார். இப்படி போறவர் பின்னர் தனது வலதுபுறம் திரும்புகிறார். இப்படி போறவருக்கு வலதுபுறம்ங்கிறப்ப இந்த புறம் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் போறார். இங்க ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறார். சரிங்க, பின்னர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி இப்படி போறவருக்கு வலதுபுறம்ங்கிறப்ப இந்த பக்கம் தான். இதுல இருந்து இது 3 கிலோமீட்டர்னா அப்ப இதுல இருந்து இது முடிய 3 கிலோமீட்டர் தான். இங்க எத்தனை கிலோமீட்டரோ அதே கிலோமீட்டர் தான் இங்கேயும். இங்க 4 கிலோமீட்டர், இங்க 4, இங்க 5னா இங்கேயும் 5. ஸோ இங்க இருந்து வலதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறார். அப்ப இதுல இருந்து இது முடிய 3 கிலோமீட்டர்னா இது ஒரு 3 கிலோமீட்டர், இங்க 4 கிலோமீட்டர், இங்க 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கார். சரிங்களா? சரி, இப்ப தனது பள்ளியை அடைகிறார். இங்க அவருடைய பள்ளிக்கூடம். அவரின் வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு, இதுதான் அவருடைய வீடு, இதுதான் அவருடைய பள்ளிக்கூடம். இந்த வீட்டிற்கும் பள்ளிக்கூடத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு செங்கோண முக்கோணம் அமைப்புல இருக்குது. அப்ப பித்தாகரஸ் தேற்றம் நல்லா கவனிங்க. இதுல இருந்து இது முடிய 3 கிலோமீட்டர்னா அப்ப கட்டாயம் இதுல இருந்து இது முடிய 3 கிலோமீட்டர். இது 3 கிலோமீட்டர், இது 4 கிலோமீட்டர். அப்ப இந்த இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நாம ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கிக்கலாம். ஏ சி பி, இந்த இடம் சி, இது 3 கிலோமீட்டர், இது 4 கிலோமீட்டர். அப்ப இது ஏசி எவ்வளவுன்னு கேட்கும் பொழுது ஏசி = √AB² + BC². அதாவது AB²னா 4² + BC 3². 16 + 9 25. √25ங்கிறது 5 வர்க்கமூலம். ஸோ அப்ப இங்க இருந்து அவருடைய வீட்டிற்கும் பள்ளிக்கூடத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு 5 கிலோமீட்டர்.